ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை நேரத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய தலைகளை நிமிர செய்கிற தேவன். இன்றைக்கு அநேக பேர் உங்களை பார்த்து, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு உதவாக்காரன், நீ எதை தொட்டாலும் அதில் ஒரு உருப்படி இல்லை என்று சொல்லி அநேக பேர் இன்றைக்கு உங்களை நிந்திக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒன்றுமே இல்லாதவனை, தகுதியே இல்லாதவனை எடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்துவார். இப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே தகுதியை அவர் எதிர்பார்ப்பது இல்லை, நம்மிடத்திலே அந்தஸ்தை எதிர்பார்ப்பது இல்லை, நம்மிடத்திலே பணம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை, நம்மிடத்திலே அழகு இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை. அவர் பாருங்க, தகுதி இல்லாதவனை தான் எடுத்து அவர் தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, இடத்துல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, இடத்துல ஞானம் இல்லை, இடத்துல அறிவு இல்லை, இடத்துல பணம் இல்லை, இடத்துல பதவி இல்லை, நான் தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். தகுதி இல்லாதவனை அவர் எடுத்து தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் தாவீதை எடுத்து ஒரு தேசத்தின் தலைவனாய் அவர் மாற்றினார். அதே போலவே யோசேப்பை நாம் பார்க்கிறோம், குழியிலே விழுந்த யோசேப்பு, அந்த யோசேப்பை எடுத்து ஒரு தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க நல்ல தேவனாய் இருக்கிறார். பணத்தையோ பதவியோ அழகையோ அவர் எதிர்பார்ப்பதில்லை. உண்மையான ஒரு இருதயம். இன்றைக்கு உண்மையாய் நீங்கள் கர்த்தரை தேடுவீர் என்றால், உண்மையாகவே அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாய் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடுவார். உங்களுடைய தலைகளையும் அவர் நிமிரச் செய்வார். தாம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால நேரத்திலும் கர்த்தரை உண்மையாய் நீங்க தேடுங்க, நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, உங்களுடைய கரத்திலே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக, எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. நீர் அப்படியா செய்ய போவதுக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். ஜபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.